மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளியில் திடீரென காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். ஆய்வின்போது சுகாதாரமற்ற முறையில் சமையல் கூடம் இருந்ததால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தயார் செய்யும் கார்த்திக் இண்டஸ்ட்ரி என்ற தனியார் நிறுவனத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் பல்வேறு துறைகளின் சார்பாக மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கு பெற்ற மாவட்ட ஆட்சியர் முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் வேளாண் சம்பந்தமான உணவுப் பொருட்கள், கால்நடை துறையை சார்பாக அமைக்கப்பட்டிருந்த மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு குடில்களை பார்வையிட்டார். புதுக்கோட்டையில் வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக கூறப்பட்டுள்ள வேங்கை வயலைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேரும் 2வது நாளாக நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கம் சீவரம் பகுதியில் 3 வயது குழந்தை மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளின் அருகே மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அமைக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு மூடாமல் திறந்து வைத்ததனால்தான் இவ்விபத்து நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்ப நாங்க சொன்ன பிறகு இதை போட்டதுக்கு அது முன்னாடியே போட்டிருக்கலாம். அது போடாது இருந்தது அவங்க மேல தப்பு. வேற ஏதோ நாங்க அவங்க கிட்ட குறை சொல்ல விரும்புகிறோம். தஞ்சை பணக்கல் கட்டிடம் முன்பு கொட்டும் மழையில் குடைபிடித்து ஊராட்சி செயலர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான காலமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவரை எழுத்தர்களுக்கு அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலருக்கும் விரிவுபடுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலக செயல்பாடுகளை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டுப்பட்டி கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து வழிபாடு செய்தார். சென்னை சாலவாயல் பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாகிய ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த அக்காவின் கணவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்குமாருக்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவையில் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் SP கார்த்திகேயன் கலந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் சமீபத்தில் வெளியான டிராகன் திரைப்படத்தை உதாரணமாக காட்டி மாணவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் சாந்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கலந்து கொண்டார். இதில் 56 பயனாளிகளுக்கு 1,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் 8 அரிய வகை உயிரினங்களை கோலாலம்பூரில் இருந்து சட்டவிரோதமாக எடுத்து வந்த 2 நபர்களை சுங்க அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் 3 உயிரினங்கள் மூச்சு முட்டி இறந்த நிலையில் மற்ற 5 உயிரினங்களையும் அதிகாரிகள் பாதுகாப்புடன் கோலாலம்பூருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர்.
தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இதயத்தில் இருந்து ரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு அனுப்புவதற்கு தற்காலிகமாக இம்பெல்லா என பொறியியல் சார்ந்த இதய பம்பை பயன்படுத்தி 80 வயது முதியவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர். இதனை பயன்படுத்துவதன் மூலம் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழப்பு ஏற்படும் வாய்ப்பு பெருமளவு குறைவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறை அதிகாரிகளின் விருந்தினர் மாளிகையை கோவை மண்டல காவல்துறை துணை தலைவர் சசிமோகன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீசன் காலங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். காவல்துறை சார்பில் வேண்டுகோள் பொதுமக்கள்கிட்ட எந்தெந்த இடங்கள்ல கேமராக்கள் இருக்கோ அதுல ஒரு கேமரா ரோட் ஃபேஸிங் அது மாதிரி திருப்பி வைக்கும்போது அவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும், நமக்கு குற்ற சம்பவங்கள் நடக்காமையும் தடுக்கிறது உதவியா இருக்கும். அந்த வகையில நிறைய கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஒரு ரெக்வஸ்ட், கேமராஸ் இன்ஸ்டாலேஷன்ல பப்ளிக் சப்போர்ட் பண்ண இன்னும் அதிகமான இடங்கள்ல கேமராஸ் வைக்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.